வணக்கம் நேயர்களே, மயோசி நேர்காணல் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, அதிமுகல இருந்து நீக்கப்பட்டு சின்னம்மாவோட தீவிர விசுவாசியான சுப்பிரமணிய ராஜா அவரை தான் நம்ம சந்திக்க போறோம். வாங்க நேரடியா பார்ப்போம். உளவுத்துறை சென்ட்ரல் உளவுத்துறை இவர்கள் தீர்ப்பதற்கு எந்த தகுதியும் இவர்களுக்கு கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள், தேசிய கொடியை வாங்கின ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர். நிச்சயமாக அதிமுக ஆட்சி இழந்ததற்கு காரணம் எலெக்ஷனை தேர்தலில் பேஸ் பண்ணியிருந்தால் இன்னைக்கு 140 தொழில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இருக்க முன்னாள் அமைச்சர்களுக்கும் இன்னைக்கு இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் முதல்வருக்கும் சொல்றேன். சுயநலத்துக்காண்டி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். முக்குளத்தூர் மக்கள் மட்டும்தான் சின்னம்மாவை வரவேற்கணும்னு நினைக்கிறாங்களா? சின்னம்மாவை உதாசனப்படுத்தின காரணத்தினால் அதிமுக ஆட்சி இழக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் சமாதியில், ஜெயலலிதா அம்மா சமாதியில் சென்னை ஸ்தம்பித்ததுன்னு வரும். எடப்பாடிக்கு என்ன அப்படியே தூக்கி தங்க தாவரத்தில் வச்சுலாம் அம்மா கொடுத்துச்சு பதவியை, முதலமைச்சர் பதவியை. 1.5 கோடி தொண்டர்கள் காட்டாற்று வெள்ளம் 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா வீட்டில் வந்து நீங்க தலைமையேற்க வாங்காம கூப்பிட போறாங்க, அம்மா வர போறாங்க. இதான் கனவுலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியுமா? முதலமைச்சர் ஏன் முதலமைச்சர் சொன்னாங்க, இன்றைக்கு அம்மா வேலைக்காரின்னு சொல்றான். இதை கெடுத்தது 200% எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பதவி போட்டவர்களே நினைத்தாலும் எடுக்க முடியாது. 4 பேருன்னா இவங்க சுயேச்ச மாதிரி. சின்னம்மாவை சேர்க்கவில்லை என்றால் அதிமுக தோற்கும் என்று இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு பாடுபட்டு வேர்வு சிட்டு வந்திருக்கிறார். நான் அவரை மனதார வாழ்த்துகிறேன். மேடம், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் நிச்சயமாக தர்மம் வெல்லும். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். உங்களை பத்தி, உங்களோட அரசியல் வாழ்க்கையை பத்தி நம்ம மக்கள் கொஞ்சம் சொல்லுங்க. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1989 உறுப்பினர். சரி. 90 புரட்சித் தலைவர் அம்மாவால் பாளையங்கோட்டை ஒன்றிய இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார்கள். 96 கார்பரேஷன் மாநகராட்சி ஆன உடனே 96 பாளையங்கோட்டை பகுதி அம்மா பேரவை பொருளாளர் என்ற பதவி வைத்தேன். 2003 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் துணை செயலாளர் பொறுப்பிலே இருந்தேன். அதற்கு பிறகு 2016 வரைக்கும் இந்த 21 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய இணை செயலாளர் பொறுப்பிலே ஜனவரி 26 வரை இருந்தேன். அந்த இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஒரு வழி தெரியுது. என்னன்னா, அதிமுகல இருந்து நீங்க நீக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில நீங்க அதிமுகல தான் இருந்திருக்கீங்க. எத்தனையோ பொறுப்புகள்ல நீங்க இருந்து சிறப்பா செயல்பட்டதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு பொறுப்புகள் அம்மா கொடுத்துருந்தது. அப்படி இருக்கும்போது நீங்க அதிமுகல இருந்து நீக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? இது நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்து. ஆமா மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா 2021 ஜனவரி 27 அம்மா அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். சின்னம்மா ஒரு மிகப்பெரிய சோதனை 4 ஆண்டுகளாம் சிறை தண்டனை அனுபவித்து அவர்கள் விடுதலை 2021 ஜனவரி 27 விடுதலை பெறுகிறார்கள். நான் ஜனவரி 26 ஒரு வால் போஸ்ட் அம்மாவுடைய சார்பாக, அம்மாவுக்கு ஆதரவாக ஒரு வால் போஸ்ட் அடித்து ஒட்டுகிறேன். அந்த வால் போஸ்டுடைய தலைப்பு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களே வருக வாழ்க வெல்க அப்படின்னு அடித்து அந்த வால் போஸ்ட் நான் ஒட்டுகிறேன். ஜனவரி 27 அம்மா விடுதலை பெறுகிறார்கள். அந்த விடுதலை பெறுகிற பொழுது அன்று அம்மாவுடைய சமாதை நினைவிடத்தை முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் திறந்து வைத்துவிட்டு இந்த வால் போஸ்ட் அடித்த காரணத்தினால் என்னை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார்கள். என்னை நீக்கிறார்கள். ஆமா, ஒரே காரணம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த அம்மா பூச்சாரா எப்படி வால் போஸ்ட் அடிக்கலாம், நீங்க வருகன்னு அப்படின்னு. சரி, அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வால் போஸ்ட் அடிச்சதுக்கு என்ன காரணம்? காரணம் அம்மா தான் பொதுச் செயலாளர். அன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் அம்மா தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அஜெண்டா படி பொதுச் செயலாளர். அம்மா மிகப்பெரிய சோதனை 2017 மிகப்பெரிய சோதனை வருகிறது. அந்த 2017 ஜனவரி 16 கூவத்தூர்ல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்க வைத்து பாதுகாப்பாக இருந்து அவர்களை ஒன்று சேர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினது அம்மாவை சாரும். அந்த 2017-16 அம்மா முதலமைச்சராக ஆக்கிவிட்டு 2017-17 சிறை செல்கிறார்கள். அந்த சிறையில் அந்த ஆட்சியை, அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஆட்சியை, அம்மாவை உருவாக்கிய ஆட்சியை நான் உருவாக்கிவிட்டு செல்கிறேன் என்று சமாதியில் போய் தாங்கள் திருக்கரத்தால் அவங்க சத்தியம் பண்ணி அடித்து விட்டு செல்கிறார்கள்.
அன்றைக்கு சின்னம்மா இல்லை என்றால் அதிமுக ஆட்சி கிடையாது. திராவிட முன்னேற்ற கட்சிக்காரர்கள் 10-20 எம்எல்ஏ விலக்கி எடுத்துடும் 10 பேரை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்கன்னா அந்த ஆட்சி அன்னைக்கு 134 பேர்ல ஒரு 10 பேர் 20 பேர் போயிட்டாங்கன்னா அந்த ஆட்சி அன்னைக்கு கலைக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்சி எழுந்திருப்பாங்க. அந்த ஆட்சியை உருவாக்கி கொடுத்தது சின்னம்மா. எடப்பாடி முதலமைச்சராக சின்னம்மா. அனைத்து அமைச்சர்களையும் 30 அமைச்சர்களையும் வந்து அமைச்சராக சின்னம்மா. அந்த ஒரு தியாகத்தை பண்ணிவிட்டு ஒரு தியாக தலைவர் அவர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இவங்களாக வந்து ஒரு கூட்டம் போட்டு கூட்டி அவர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இவர் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்துக் கொண்டார்கள். அது எம்ஜிஆர் 77 பவுண்டர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுதே புரட்சி தலைவர் அமைக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் செயற்குழுவை கூட்டுவதற்கும் அந்த அதிகாரம் உள்ளது அவர்களுக்கு. ஒருவரை நீக்க வேண்டும் என்றாலும் சேர்க்க வேண்டும் என்றாலும் அந்த பொதுச் செயலாளருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. இப்ப என்னை நீக்கிறது 2 பேர் நீக்கிறது செல்லாத முறைப்படி. நான் வந்து கோர்ட்டுக்கு இன்னைக்கு போனோம்னா அவங்களை கோர்ட்ல கூப்பிடுவான், கோர்ட்ல அவங்க வந்து நிக்கணும். அதனால அது செல்லாது. ஏன்னா அம்மா தான் இன்றைக்கு அஜெண்டா படி பொதுச்செயலாளர். கோர்ட்டு சென்னை சிட்டி சிவில் கோர்ட்ல கேஸ் பெண்டிங். அந்த கேஸ் வருகிற 10ஆம் தேதி மீட்டிங் ஹியரிங் வாய்தா வருகிறது. அதனால கோர்ட்டு நீதியரசர்கள் நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கணுமோ தவிர இவங்க தீர்ப்பு வழங்க எந்த தகுதியும் இவங்களுக்கு கிடையாது. சரியா? இப்ப வந்து அதிமுக தலைமை வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அரசியல. சோ இது வந்து நீங்க ஏன் ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எதிர்க்கிறீங்க? நல்ல கேள்வி மேடம். அதான் நானும் அண்ணாதிமுக தான் இருந்தேன். 4 ஆண்டுகளும் அவங்க பண்ணாங்க. ஆளுமை திறமை அவங்க இல்லை. எதை வச்சு சொல்றீங்க ஆளுமை திறமை இல்லை? ஏன் என்ன மேடம் வந்து இன்றைக்கு அம்மா வந்து வந்த உடனே என்ன பண்ண வருகிற அன்றைக்கே வந்து அவங்க வந்து அம்மா சமாதை போட்டுக்கிறார்கள் திறந்து வைத்து விட்டு. இந்த அம்மா சமாதிக்கு போகக்கூடாது என்று. அதற்கு பிறகு வந்து அம்மாவை கொடிக்கட்ட கூடாது என்று சொல்கிறார்கள். அன்னைக்கு ராஜேஷ் ஒரு ஏடிஜிபியை விட்டு அதை கொண்டு விட்டுட்டு 1000 போலீஸ் விட்டு ஓசூர்ல பாடல வந்து நிற்காங்க. அம்மா ஒரு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் காரில் வந்து பயணிச்சு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு சமாதி கூட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அம்மா வீட்டில் பிப்ரவரி 24ஆம் தேதி அம்மாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா பேசுகிறார்கள். அம்மா வீட்டு முகாமில் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒன்றாக சேர்ந்து பொது எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி 3வது திருப்பாக நம்ம வருவதற்கு நம்ம பாடுபட வேண்டும் அப்படின்னு கேட்டு கொடுக்காங்க. இவங்க 100% சசிகலாவை அம்மா சின்னம்மாவை சேர்க்க மாட்டோம் என்று சொல்கிறார். இடமே இல்லைங்க அங்க. உடனே அம்மா அப்போ அம்மா நான் என்ன முடிவெடுக்கிறேன் என்றால் ஆளுமை திறமை இவங்கள்ட்ட இல்லை. என்ன காரணம் என்றால் சரி தேர்தல் வருகிறது, வேட்பாளர்களை நியமிக்கிறார்கள். முனுசாமி 5 ஆண்டு காலம் இந்த நிறைவாக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காரு. அவருக்கு வந்து கேப்பரம்பள்ளின்னு ஒரு தொகுதியை வந்து கொடுக்குறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அவர் ஜெயிக்காரு. இன்றைக்கு வந்து ஒரு ஜெயிச்ச உடனே அண்ணாதிமுக ஆட்சி வந்தா அமைச்சராக நினைச்சு அவர் நிற்காரு. அவர் வைத்திலிங்கமும் அதே மாதிரி அவருக்கு இன்னும் 2 வருஷம், வைத்திலிங்கம் 3 வருஷம் இருக்குது. இருக்கிற பொழுது முழுசா அண்ணாதிமுக ஆட்சி 66 தொகுதி தான் பிடிக்காங்க. கூட்டணி சேர்த்து 75 தொகுதிகள் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிங்கும் போது இந்த ஆளுமை திறமை எங்களுக்கு இல்லை என்று ஏன் சொன்னா 2 பேரும் சேர்ந்து முனுசாமி அவர்களே நீங்க வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, நீங்க வந்து ராஜ்யசபாவுக்கு போங்க, இதை ராஜினாமா பண்ணிருங்க, நம்ம ஆட்சிக்கு வரல, நீங்க அமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏனென்றால் ராஜ்யசபாவில் வந்து ஒரு கட்சிக்கு 5 எம்பிகள் இருந்தால்தான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம். சரியான வழிகாட்டுதல் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? ஆமா, வழிகாட்டு கொடுக்கல. அப்போ இவங்க வந்து அந்த ஆர்டர் போட திறமை இல்லை. அவர் வந்து அவரை இது சொல்லி தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதை விட நான் என்ன கேட்கிறேன் மேடம், ராஜ்யசபாவுக்கு வந்து ஒரு குறுநில மன்னருடைய பதவி 6 வருடம் பதவி போட்டவர்களே நினைத்தாலும் எடுக்க முடியாது. அந்த 6 வருடம் இருக்கிற பொழுது ராஜ்யசபாவில் அந்த பதவியை விட்டுட்டு அவர் பதவியில இருக்கிற பொழுது ஏன் இவங்களுக்கு வேட்பாளர் எம்எல்ஏ பதவியை கொடுக்கணும், வேட்பாளர் அறிவிக்கணும்? இன்னொரு கட்சிக்காரனுக்கு அந்த கப்பனப்பள்ளியில வந்து ஒரு கட்சிக்காரன் கொடுக்க வேண்டியதானே? அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து ஒருத்தரால வந்து மிஸ்டர் வைத்திலிங்க நிற்கார் அப்படின்னா அங்க ஒரு ஆள் கொடுக்க வேண்டியதானே? அவர்களுக்கு அந்த பதவி இருக்குது. அவர்களை மீண்டும் திருப்பி கொடுக்கிறார்கள். இவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஜெயிச்ச உடனே ராஜ்யசபாவில் 2 பேரும் முதலமைச்சராக இருந்தவர்கள். அந்த லீகல் அந்த சட்டம் தெரியும். அப்போ நம்ம ராஜ்யசபாவில் நம்ம வந்து இன்னைக்கு 2 பேர் ராஜினாமா பண்ணா 6 பேர்ல 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ 5 பேர் இருந்தால் தான் ராஜ்யசபா துணைத் தலைவர்கிட்ட வந்து ராஜ்யசபா தலைவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் பேசணும், இந்த கோரிக்கை வைக்கணும், நாங்கள் டெல்டா பிரச்சனை பேசணும், காவேரி பிரச்சனை பேசணும், தமிழ்நாடு பிரச்சனை பேசணும் அப்படின்னு பேசுவதற்கு இவங்க பிரதிநிதியாக இருக்காங்க. அவங்க வந்து லெட்டர் கொடுக்க லெட்டரை வந்து அந்த தலைவர் வந்து உடனே கையெழுத்து போடணும் என்று 5 பேர் வேண்டும். 4 பேருன்னா இவங்க சுயேட்சை மாதிரி, ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சி மாதிரி. அப்ப இது கூட இவங்களுக்கு தெரியவில்லையே. இவங்களுக்கு தெரியணும் இவங்க ஆளுமை திறமை இல்லையே. இப்ப பாத்தீங்கன்னா அவைத்தலைவர் மதுசூதனன் ரொம்ப கவலைக்கிடமா மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு. இவரை போய் சின்னம்மா போய் பார்க்க போவாங்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக 1000% அம்மா பார்ப்பார்கள். கண்டிப்பா பார்ப்பார்கள்.
ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்று மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள், அதிமுகவுடைய அவை தலைவர் இன்று இன்னைக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒன்று உடம்பு சொல்லாமல் கொலைக்கிடமாக இருக்கான்னு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ பொதுச் செயலாளர் அவை தலைவராக நிச்சயமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் மரியாதைக்குரிய அண்ணன் மன்சூர் அவர்களே அண்ணன் என்ற முறையிலும் நிச்சயமாக அவைத்தலைவரை பார்க்க செல்லுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை வந்து அதிமுக ஆட்சி இருந்தது. இந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ஆட்சி இல்ல, அது தோல்வியை சந்திச்சது. இதுக்கு என்ன காரணம்? பலமான காரணம் என்னவா இருக்கும்? காரணம் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் வந்து பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் அவருடைய பிரச்சாரத்துக்கு வர பொழுது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு சென்னையில் கூப்பிட்டு பேசுறாரு. ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கூப்பிட்டு பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்றீங்க, அம்மாவை சந்திச்சு தினகரனையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் இணைத்து நீங்கள் வந்து போட்டியிடுங்கள். உளவுத்துறை தேர்தல் ஏன்டா உளவுத்துறை சொல்லுகிறது சின்னம்மாவை சேர்க்கவில்லை என்றால் அதிமுக தோற்கும் என்று என்னிடத்துல சொல்லுகிறது உளவுத்துறை, சென்ட்ரல் உளவுத்துறை. அதனால் சொல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 150 நிச்சயமாக ஜெயித்து விடுவோம், அவருடைய பேச்சை கேட்கவில்லை. நிச்சயமாக அதிமுக ஆட்சி இழந்ததற்கு காரணம் சின்னம்மாவை உதாசனப்படுத்தின காரணத்தினால் அதிமுக ஆட்சி இழக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சின்னம்மாவை இன்னைக்கு சேர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து எலெக்ஷனை தேர்தலில் பேஸ் பண்ணியிருந்தால் இன்னைக்கு 140 தொழில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கார்த்திக் சாதனையாக 3வது திருப்பு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் ஆட்சி சின்னம்மா தலைமையில் ஏற்பட்டிருக்கும். இதை கெடுத்தது 200% எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, இப்போ வந்து நீங்க சொல்லுறீங்களா சின்னம்மா கை காட்டினதுனால எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வரை ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவங்களை ஏன் கட்சிக்குள்ள கூட வரவிட மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஒரே அம்மா வந்தா எடப்பாடி அம்மாவுக்கு கீழே பறிஞ்சு போக வேண்டியது வந்துடும். அவருக்கு ஒரு அதிகாரத்தோட 4 வருஷம் பயணித்து வந்துட்டாரு, முதலமைச்சர் பதவியை அனுப்பிச்சிட்டாரு. இனி நம்ம அம்மா விட்டு கொடுக்க முடியாத ஒரு துரோகம், ஒரு பெரிய ராஜ துரோகம், பெரிய துரோகத்தின் உச்சத்தினுடைய துரோகம் தான் அது. அவர் வேற ஒரு காரணமும் இல்லை. என் பதவியை கொடுத்தவர்கள் அம்மா தானே கொடுத்தாரு, உங்களுக்கு தோல்ல தட்டி தம்பி நீ தான்ப்பா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல. சொல்லிட்டு எங்க போறாங்க? சிறைக்கு போறாரு. அப்பேற்பட்ட வருகிற பொழுது அம்மா விடுதலாகும் போது அம்மா போய் எல்லாரும் பார்த்து அம்மா நீங்க கொடுத்தே இல்லம்மா, நீங்க நடத்துக்கம்மா, நாங்க கூட இருக்கோம்மா அப்படின்னு சொன்னா நீங்க அண்ணா ஆட்சி வந்து எடப்பாடி அம்மா முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். இந்த இருக்க அமைச்சர் பிறந்த இப்போ 10 ஆண்டு காலம் அருமையா பவனி வந்தார்கள். சின்னம்மா இல்லை, புரட்சி அம்மா இல்லை, அவ்வளவு பவனி வந்தார்கள், அவ்வளவு அனுபவித்தார்கள். இன்னைக்கு அவ்வளவு பேர் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். அம்மாவை சேர்த்துதான் அண்ணா ஆட்சி வந்திருக்கும்னு. அதுவும் ஒரு காரணம் வேணும். துரோகிகள் கூட களை எடுக்கப்படுவார்கள். இனி களை எடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றீங்களா, இல்லைன்னா ஏற்கனவே களை எடுக்கப்பட்டுட்டாங்க? இல்ல அது வந்து ஆளுமை திறமை இல்லாம டிஎம்கே புறம் சேர்ந்துட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிகள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, எம்எல்ஏக்கள்லாம். ஆனா அம்மா வருவார்கள், புது இரத்தம் பாய்ச்சப்படும். அம்மாவை அவர்களும் தாய் உள்ளத்தோடு வந்து அம்மா மன்னித்துக் கொள்ளுங்கம்மா, நீங்க தாய்னு சொன்னாலும் அம்மா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் இன்னைக்கு சிவிசன் இருக்கா, அம்மா வந்து இன்னைக்கு தரங்கட்ட வார்த்தையை பேசுறான். அந்த சிவிசன் வந்து உங்க மீடியாவில் இருக்குது, உங்க ஆடியோல இருக்கு, வீடியோல இருக்கு. அம்மா அம்மா சின்னம்மா இல்லை, அம்மா நீங்க தான் முதலமைச்சர், நீங்க முதலமைச்சர் சொன்னவன் இன்றைக்கு அம்மா வந்து வேலைக்காரின்னு சொல்றான். நான் கேட்கிறேன், அம்மாவுடைய மரணத்தின் போது 2016 டிசம்பர் 5ஆம் தேதி அம்மாவுடைய இறுதி சடங்கில் போது அம்மா மேல போட்டப்பட்டிருக்க தேசிய கொடியை கலத்தி சின்னம்மாட்ட தான் கொடுத்தாங்க. அந்த தேசிய கொடியை கலட்டி அம்மாவை அடக்கம் பண்ணுகிற பொழுது சின்னம்மாட்ட கொடுக்கிறார்கள். அன்று டாக்டர் கலைஞர் அவர்கள் இறக்குற பொழுது அந்த தேசிய கொடியை கலத்தி அழகிரிட்ட கொடுக்க போறாங்க. அழகிரி சொல்ற என் தம்பிட்ட கொடுங்க அப்படிங்கிறப்ப. ஆனா அதே மாதிரி இன்று வாங்கின மு.க. ஸ்டாலின் அவர்கள், தேசிய கொடியை வாங்கின ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர். அன்று தேசிய கொடியை வாங்கின சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நாளைய முதலமைச்சர். அப்படி நீங்க எடுத்து தமிழ்நாட்டில் மாற்றுக்கிறதே இல்லை. நிச்சயமாக இப்ப வந்து சின்னம்மா வந்து நிறைய ஆலயங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன காரணத்துக்காக போறாங்க? உங்களோட கருத்து என்ன? அது தனிப்பட்ட விஷயத்துக்காக போறாங்களா, இல்லைன்னா தொண்டர்களுக்காக போகணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு? அம்மா மிகப்பெரிய துரோகிகள்கிட்ட கூட அம்மா வந்து இருந்திருக்காங்க இதுவரைக்கும். ஆனா கடைசியில் யார் நம்புறது? இறைவா நீயே அவங்களுக்கு வந்து புத்தியை கொடு, நீயே அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடு, நீயே அவங்க நல்ல புத்தியை கொடு அப்படி இறைவன் தானே மண்டாடுவாங்க. நேற்று பேட்டியில கூட வந்து உங்க நம்பிக்கை யார் மேலாம் கடவுள் மேல அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. நேற்று பேட்டில் உங்க நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கீங்க, கடவுள் மேல வச்சிருக்கேன் அப்படின்னு. உண்மை கடவுள் மேடம், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் நிச்சயமாக தர்மம் வெல்லும். காலத்தில் செய்த நன்றி வானத்தில் யானை பெரிதுன்னு இருக்கான். காலத்தால் செய்த நன்றி வானத்தில் யானை பெரிதுன்னு இருக்கான். உலகத்தும் வானத்தோட பெருசுட்டு இருக்கான். ஆனா இன்றைக்கு
கனவுலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியுமா? இன்னைக்கு எப்பேற்பட்ட ஜாம்பவான் வைகோபாலசாமி அவர்கள் ஆக முடியல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பல்வேறு போராட்டங்கள் இன்னைக்கு 68 வயசு அவருக்கு ஆகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பலவேறு இளைஞர் செயலாளர், ஆயிரம் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், செயல் தலைவர், தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு பாடுபட்டு வேறு விஷயத்தில் வந்திருக்கிறார். நான் அவரை நிச்சயமாக அவரை மனதார வாழ்த்துகிறேன். அவருடைய உழைப்பு கிடைத்த வெற்றி. எடப்பாடிக்கு என்ன அப்படியே தூக்கி தங்க தாமரத்தில் வச்சுலாம் அம்மா கொடுத்துச்சு பதவியை, முதலமைச்சர் பதவியை. பன்னீர்செல்வத்துக்கு அவர்களுக்கு என்ன தங்க தாமரத்தில் வச்சு 2001 வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வருவாய்த்துறை அமைச்சர். அதே 2001 வந்து அம்மாவுக்கு டிரான்சில் தீர்ப்புல வந்து அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து டிரான்சில் தீர்ப்புல வந்து ஒரு தண்டனை வருது. அந்த 2001 அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. இந்த பதவி யார் கொடுத்தது? சின்னம்மா. ஏன் கொடுத்தார்கள்? 1998 பெரியவங்க நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த டிடிவி அவர்கள் வந்து போட்டியிடுறார்கள் பெரியவங்க நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தல் நகர கழகத்துடைய செயலாளர். இவர் கடுமையாக ஒர்க் பண்றாரு. ஒரு 32,427 ரூபாய் கொடுத்த ரூபாயை 32,427 ரூபாயை கொடுத்த ரூபாயை ஒரு பண்டல்ல போட்டு சுத்தி அதான் தாங்க மீதி பணம் தருன்னு கொடுக்காரு. அப்ப இப்பேற்பட்ட காலத்துல இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு இவர் வந்து 2001 தேர்தல் சீட்டு வாங்கி கொடுக்காரு. டிடிவி தான் வாங்கி கொடுக்காரு. 2001 அவர் வருவாய்த்துறை அமைச்சர் ஆக்குனது சின்னம்மா டிடிவி அவர்கள் தான். 2020 முதலமைச்சர் ஆக்குனதும் சின்னம்மா தான். அதனால எடப்பாடி பழனிசாமி ஆக்குனது தான் சின்னம்மா, பன்னீர்செல்வத்தை ஆக்குனது சின்னம்மா, அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகத்தை ஆக்குனது சின்னம்மா. எல்லாத்துக்குமே முதுகெலும்பா இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துறது சின்னம்மா தான் சொல்றேன். கண்டிப்பா வழி நடத்துறாங்க. இன்றைக்கு துரோகிகள் முதுகில் குத்திக்கிறார்கள். நேரில் குத்தல. அம்மாவே சொன்னாங்க பேட்டியில, என் முதுகுல குத்திருக்காங்க, இடமே இல்லை நம்ம குத்துறதுக்கு அப்படின்னு. ஏங்க எந்த பாவம் பிடிக்கும் பிடிக்காதவங்க இன்னைக்கு இந்த இருக்க முன்னாள் அமைச்சர்களுக்கும் இன்னைக்கு இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் முதல்வர்களுக்கும் சொல்லுவேன், சின்னம்மாவுடைய பாவம் பிடிக்கே தீரும். அரசியல் அனாதையாகிறாங்க. அது ஒட்டுமொத்த தொண்டர் அதிமுக தொண்டர்களோட அவ்வளவு தொண்டர் தமிழக எந்த தொண்டரை பார்த்தாலும் நடுநிலையாக அம்மா பேட்டியை 3 ட்ரிப்பு பார்த்துட்டு எல்லாரும் நடுநிலையாக இன்னைக்கு அருமையா வந்து அம்மாவுக்கு சாதகமாக ஆதரவாக பேசுகிறார்கள். அம்மாவுடைய பேட்டி நிதானம், தீர்க்கம், தெளிவு, அறிவுஜீவி, அதை மாற்றுறதே இல்லை. இந்த கம்யூனிஸ்ட் சீஃப் ஸ்டார் தமிழ்நாடு சிஎம் சின்னம்மா அதை மாற்றுறது கிடையாது. வருங்காலத்துல அவங்க தலைமையில தான் நம்ம ஆட்சி அதிமுக ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி 1.5 கோடி தொண்டனும் முடிவு எடுத்துட்டான். நீங்க பாருங்க, அம்மா என்னைக்கு லாக்டவுன் முடியுதோ நம்ம அம்மா சமாதிக்கு மலர்களை வைத்து அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. இல்ல இதுல இன்னொரு கேள்வி இருக்குது. என்னன்னா சின்னம்மா வெளியில வந்ததுக்கு அப்புறமா எத்தனையோ தடைகள் வந்தது. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஜெயலலிதாவோட நினைவிடத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு நிறைய தடைகள் இருந்தது அப்படின்னு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஏன் இன்னும் வரைக்கும் அவரோட நினைவிடத்துக்கு போகல? எத்தனை ஆண்டு கால நீங்க சொன்னீங்க தோழியா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு உறவா இருந்திருக்காங்க, தாயா இருந்திருக்காங்க, எல்லாமே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஏன் போகல? அதே மாதிரி அதிமுக அலுவலகத்துக்கும் ஏன் போய் பார்க்கல? அதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாசம் அம்மா வந்து 8ஆம் தேதி வராங்க. வருகிற பொழுது அன்றைக்கே வந்து திறந்துட்டு அது பராமரிப்பு நிலையம் பூட்டப்படுகிறது. 1000 போலீஸ் கொண்டு குமிக்கான் அம்மா போகிறாங்க. அதிமுக தலைமை கழகத்துல வந்து 1000 போலீஸ் துப்பாக்கி போலீஸ் கொண்டு விடுறாரு எடப்பாடி. நம்ம பேர் கூடாங்க. அப்ப அம்மா பாக்கு நம்ம சட்டத்தை மதிப்போம். அங்க பராமரிப்பு வேலை நடக்கிறது. நம்ம வீட்டுக்கு செல்வோம்னு நேர எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று அங்க போய் தலைவர் இடத்துல வந்து தியானம் பண்ணிட்டு, தலைவா நீ உருவாக்கின இயக்கம் அம்மா நாங்களாம் நடத்திக்கிட்டு இருந்தோம், இப்போ அம்மா மறைவு போயிட்டு சோழ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அங்க போயிட்டு அம்மா நேரே வந்துட்டாங்க. மறுநாள் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் ரிசல்ட் வருகிறது. கொரோனா வந்துடுது. இப்போ 144 போட்டிருக்காங்க, ஊரடங்கு போட்டிருக்காங்க. அதனால ஊரடங்கு முடிந்த உடனே 1000% மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அம்மா சமாதியிலையும் தலைவர் சமாதியிலையும் போய் மலர்கள் எஞ்சியில் வைத்து விட்டு, இது கண்டிப்பா நடக்கும், தலைவர் செயலை வச்சுட்டு அம்மா சமாதியில் அங்க பேட்டி கொடுத்துட்டு தான் அங்கிருந்து அவருடைய முதல் பிரச்சாரத்தை துவங்குவார்கள். இது கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் எதிர்பார்க்க நாங்க எதிர்நோக்கியிருக்கோம். சென்னை ஸ்தம்பிக்கும். அம்மா வருகிற பொழுது மெரினா பீச் வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க, நீங்க உங்க டிவியில போட தான் போறீங்க. மெரினா பீச் எம்ஜிஆர் சமாதியில், ஜெயலலிதா அம்மா சமாதியில் சென்னை ஸ்தம்பித்ததுன்னு வரும். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க காலத்துக்கு அப்புறமா, அதாவது அவங்க மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பெண்களுக்கு வந்து அந்த அளவுல முன்னுரிமை கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு பரவலா ஒரு பேச்சு இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதானா? கண்டிப்பா உண்மை மேடம். அந்த அம்மாவை சின்னம்மா இருந்திருந்தால், அம்மா தலைமையில அந்த அரசு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 33% பெண்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில்
அவருக்கு எல்லா பதவியும் பகிர்ந்து கொடுத்துருப்பார்கள். எடப்பாடி வந்து ஆர்வி திறமனாத எடப்பாடிக்கு வந்து அவருக்கு வந்து கொடுக்க தெரியாது, கொடுக்க தெரியல, கொடுக்க மனமும் இல்லை. அதான் காரணம். இப்போ முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுத்தி இருக்கிற ஆலோசனை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஆளுமையான ஒரு சில விஷயங்கள் வந்து சஜஷன் கொடுக்கறது கூட ஆட்கள் இல்லாம இருந்தாங்களா? சுய இச்சையாக அவங்களாவே எல்லா விஷயத்தையுமே தேர்வு செஞ்சாங்களா? முடிவெடுக்கிறது வந்து ஆலோசனையும் கேட்கறது கிடையாது. அதுக்குள்ளேயே அவங்க போல நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும், டெண்டர் எவ்வளவு விடுறதுக்கு, கான்ட்ராக்ட் எவ்வளவு விடுறதுக்கு, நம்ம முதலமைச்சர் பேர் வந்து எப்படி நம்ம பணங்களை சம்பாதிக்கணும் தான் போனாங்களே தவிர அந்த பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், அவங்களுக்குள்ள 33% அம்மா கொடுத்த மாதிரி கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வந்து அவருக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ளேயே அவர் போல அது நினைச்சே பார்க்கல அவர். ஏன்னா இந்த கட்சி மீண்டும் உருவெடுத்து வர வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னா அந்த இதெல்லாம் அவர் செய்வார், செஞ்சிருப்பாரு. அவர் வந்து நம்ம வந்து அம்மா வெளியே வந்துட்டாங்க, அம்மா வரப்போறாங்க, அம்மா போச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கேஸ் ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படியா அந்த ஆட்சி இழந்தாலும் பரவாயில்லை, மூன்றாவது போறப்படி அம்மாவுடைய ஆட்சி போனாலும் பரவாயில்லை, கட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. சரி, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இப்போ நீங்க அப்படி நினைக்கிறீங்க. கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுகவோட ஆட்சி, அதாவது அதோட கோட்டை, அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொங்கு மண்டலம் நிரூபிச்சிருக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தியுமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது அவரோட உத்வேகத்தினால அந்த மாதிரி ஒரு பெயர் வந்ததா, இல்ல எதனால கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிற பெயர் வந்தது? இல்ல மேடம், அது தெரியாம சொல்றாங்க. அம்மா இருக்கிற போது கொங்கு மண்டலத்துல வந்து 14 தொகுதிகள், அதுல 13 தொகுதி அதிமுக ஜெயிக்கும். ஆனா இன்றைக்கு கொங்கு மண்டலத்துல அந்த பெல்ட் பூராமே பார்த்தா திருப்பூர் வந்து நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி இதெல்லாம் பார்த்தா நீங்க ஜெயிச்சிருக்கு என்றால் வெற்றி பெறும் அதிமுகவுடைய ஓட்டு வங்கி. அந்த அதிமுக 33% ஓட்டு அப்படியே ரெட்டலைக்கு போடுறாங்க. அதாவது எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா அந்த வாக்கு வங்கி. இது எடப்பாடியாருக்கு இது அவர் நிச்சயமா கிடையாது. அவர் வந்து என்ன அது தென்மா கொங்கு மண்டலத்துல நிச்சயமாக அந்த அதிமுக ஜெயிச்ச ஓட்டு வங்கி, அந்த வாக்கு வங்கி கிடைத்திருக்கு. ஆனா ஆட்சி இழந்தது காரணம் தென் மாவட்டத்துல சின்னமாவை உதாரணப்படுத்துற காரணத்தினால், அவாய்ட் பண்ண காரணத்தினால் தென் மாவட்டத்துல அனைத்துல அதிமுக தோல்வி. சரி, இதோட பாதிப்பு வந்து ஏன் கொங்கு மண்டலத்துல இல்ல? சின்னம்மாவோட விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே தெரியும், என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலே ஒவ்வொரு நாட்களும் என்னென்ன நகர்வுகள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது அதிமுக கட்சிக்குள்ள என்ன குளறுபடி நடக்குதோ இல்லைன்னா எதுவா இருந்தாலும் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இது ஏன் கொங்கு மண்டலத்தை பாதிக்கவே இல்லை? கொங்கு மண்டலம் வந்து ஒன்னாவது அதிமுக வாக்கு வங்கி அது அப்படியே ரெட்டலைக்கு வந்து கண்ணாடி போடக்கூடிய போட்டார்கள். சின்னம்மா வந்து இவர் இன்சல்ட் பண்ண காரணத்தினால், ஊதாசனப்படுத்த காரணத்தினால் சின்னம்மா உருவாக்கியவரே வந்து சின்னம்மா தான் உருவாக்கி இருக்கு. தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம், கமுதி, தேனி, கம்பம், போடி, திருநெல்வேலி, மதுரை, தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த அம்மாவை நன்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், படித்தவர்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணுகிறார்கள் அப்படின்னு வருத்தப்பட்டு எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்தியிருக்கிறார்கள். இதுதான் காரணம். இப்ப வந்து சின்னம்மா வந்து ஜாதி அடிப்படையில அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படல அப்படின்னு சொல்லுறீங்க. இப்ப வந்து முக்குளத்தோர் மக்கள் மட்டும்தான் சின்னம்மாவை வரவேற்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அனைத்து சமுதாயத்தினரும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க? அதாவது அம்மா வந்து கர்நாடகத்துல இருந்து பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அம்மா காலைல 7 மணிக்கு கிளம்புறாரு. ஏன்னா 7 to 9 வந்து ராகுகாலம். 7 மணிக்கு கர்நாடகத்துல இருந்து கிளம்புறாங்க. ஓசூர் வந்து தமிழ்நாடு பார்டர். அந்த பார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா வராங்க. முக்குளத்தூரா கிருஷ்ணகிரியில் இருக்காங்க, வாணியமலையில் முக்குளத்தூரா இருக்காங்க. அடுத்த வந்து அந்த பெல்ட் பூரா கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த வார பெல்ட் பூரா கம்ப்ளீட்டா முக்குளத்தூரா வன்னியர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள். நான் போயிருந்தேன் கிருஷ்ணகிரியில ஒரு ஆப்பிள் மாலை போட்டாரு. நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். நான் போயிருந்தேன். நீங்க வந்து ஓசூர்ல இருந்து கிருஷ்ணகிரியில இருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பயணம், இறங்கவே இல்லை. இதை பார்க்கிற பொழுது இதான் அன்னைக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் கேட்டிருக்காரு, நீ முதலமைச்சரா இருந்திருக்கப்பா, நீ துணை முதலமைச்சரா இருக்கீங்கப்பா, ஆனா அந்த அம்மா ஒரு கைதியா இருந்து விடுதலை பெற்று வருகிறார் வெளியே. கிட்டத்தட்ட 24 நேரம் பயணிக்கிறார் இந்த அம்மா. அதை விட அந்த அம்மா வருகிற பொழுது அந்த ஓசூர் தமிழ்நாடு பார்டர்ல இருந்து சென்னை வீடு வரைக்கும் கூட்டணிக்கு வரவேற்கிறாங்க. அப்ப அது முக்குளத்தூர் மக்கள் இல்லை, தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த சாதியினரும், ஒட்டுமொத்த மதத்தவரும், ஒட்டுமொத்த இனத்தவரும் அம்மாவை நேசிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள், வரவேற்றார்கள். இதாங்க அவங்களை நீங்க அடிக்கடி தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆமா மேடம், நீங்க அம்மா கூட பல்வேறு சோதனைகள் இருந்திருக்காங்க. 1996 கருணாநிதியுடைய அரசு வந்து கருணாநிதி வந்து நீங்க அப்ரூவம் மாறியுமா அவங்க விட்டுருந்தாங்க. அம்மாவை பிடித்து கொண்டு ஒரு இடத்துல அடைக்காங்க.
சசிகலாமா கொடுத்து கொண்டு ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. ட்ரெச்சரில் அந்த அம்மா வராங்க. இந்த அபூர்வா மாறுமா ஒன்றே விட்டுருதேன் அந்த அம்மா காலி விடுறாங்க. அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க, தெரியாது அதுதான் அங்கே தியாகம் பண்ணிட்டாங்க. அதை விட மேடம் இப்போ ரீசெண்டாக 2017 16ஆம் தேதி இவர்களை முதலமைச்சராக்கி விட்டு அமைச்சராக்கி விட்டு 2017 17ஆம் தேதி சிறை செல்கிறார் என்றால் இந்த தியாகத்தை மாதிரி இந்த தியாகம் இருக்கு. இதுதான் தியாக தலைவி. அதனால நீங்க வந்து அவங்க தியாக தலைவினே சொல்லி அவங்க தியாக தலைவி சொல்லுவது தகுதி இருக்கிறது அவர்களுக்கு. அவர்களுக்கு எல்லா சக்தியும் ஆற்றலும் அறிவு ஜீவி சின்னமா. சோ வருங்காலம் கண்டிப்பா அதிமுகவை அவங்க கைப்பற்ற. அடுத்த என்றைக்கு பொதுத் தேர்தல் வந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் இப்ப வரப்போகுது. சோ இதுல ஏதாவது மாற்றங்கள் வரும்? உள்ளாட்சி தேர்தல் வந்து அம்மா தலைமையில தான் நடக்கும். அண்ணாதிமுக ஒன்னா சேரணும், அண்ணாதிமுக அம்மாட்ட வந்துடும். அப்படி சேரும் போது திரு எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் அவர்கள், அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் 3 பேரும் ஒன்றிணைந்து அதிமுகவை வழி நடத்துவாங்களா இல்ல எப்படி நடத்தும்? இல்ல அம்மா நேற்று கூட அவர் ஹரி கேட்டாரு தந்திரிகளை கேட்கிற பொழுது, என்னம்மா நீங்க ஒன்றா வந்தா நான் அதெல்லாம் ஏற்றுக்கலாம், நான் விரும்புறேன், ஒன்றா வந்து ஒன்றா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அதான் ஏற்றுக்குவாங்க. சோ இதுல வந்து மறுப்பு சொல்றது யாரு? இந்த 3 பேர்ல, அதாவது இந்த முக்கோண இதுல வந்து சுயநலத்துக்காண்டி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஒரு இதுல நிக்காரு, ஒரு கிரவுண்ட்ல நிக்காரு. அது தாக்கு பிடிக்க முடியாது. தொண்டர்கள் காற்றாற்று வெள்ளம் ஆனா போட முடியாது. 1.5 கோடி தொண்டர்கள் காற்றாற்று வெள்ளம் 1.5 கோடி தொண்டரும் அம்மா வீட்டுல வந்து நீங்க தலைமையேற்க வாங்காம கூப்பிட போறாங்க, அம்மா வர போறாங்க. இதுதான் ஒரு மரம் தோப்பாகாது, தனி மரம் தான். அது அம்மா தான் மாறுறது கிடையாது. ரொம்ப நன்றி சார். சரி, இன்னைக்கு வந்து உண்மையிலே நிறைய விஷயங்கள் அரசியல்ல இப்போது உள்ள நிலைமையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வேலையை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு எங்க நிலையத்துக்கு வந்து மக்களை சந்திச்சதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைனோசை நேர்காணல் நிகழ்ச்சியில சின்னம்மாவோட தீவிர விசுவாசி சுப்பிரமணிய ராஜா அவரை நம்ம பேட்டி எடுத்திருந்தோம். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்க ஏன் நீக்கப்பட்டாங்க, ஏன் சின்னம்மா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அரசியலில் நடந்திருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்ட மனம் திறந்து பேசினாங்க. இது மாதிரி இன்னொரு மைலோசி நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.